பாருங்க, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மண் உருளைக்கிழங்கு இருக்கிறது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு இன்னொரு இப்போ வருது உருளைக்கிழங்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. பட் இதுதான் வந்து நல்லாயிருக்கும். எது பண்ணாலும் காரெல்லாம் போட்டாலும் சரி, எது பண்ணாலுமே வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ என்னடா இவ்வளோ உருளைக்கிழங்கு வாங்குறேன்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் எதுக்காக அப்படிங்கிறத. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உருளைக்கிழங்கு நிறையா வாங்கிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வ்ளாக் அதான் பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலான்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். மோஸ்ட்லி தெரிஞ்சதாக இருக்கும், சில தெரியாதாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சதாகவே கூட இருக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு 5-6 ரெசிபிக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அல்வா, உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு போண்டா, உருளைக்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு குருமா, அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி உருளைக்கிழங்கு பண்ணலாம். உருளைக்கிழங்குலேயே வந்து சீவிட்டு துருவிட்டும் அது மாதிரி பண்ணலாம். நிறைய இருக்குது. டிஃபன் வெரைட்டிஸும் பண்ணலாம், தொட்டுக்கிறதுக்கும் பண்ணலாம், குழம்புலையும் போடலாம், நிறையா இருக்குது. அதில் ஒரு சிலதை நான் இன்றைக்கி இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து எப்பயுமே வந்து நல்ல பெருசாக உருண்டையாக ஒரே மாதிரி சைஸாக இருக்கிற உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. இப்போ வர உருளைக்கிழங்கெல்லாம் மோஸ்ட்லி ஸ்வீட்டாக இருக்குது. பட் எனக்கு நல்ல உருளைக்கிழங்கு கிடச்சிது. சரி, அதான் வாங்கினோடனே டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு தோணித்து. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி மண் இருக்கும் நல்லா, அந்த உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அலம்பி நம்ம வந்து வேக வச்சிடலாம். நான் ஏற்கனவே வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். நல்ல மண் இருந்தது, ஸோ அதனால் அலம்பிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. அப்போ வந்து நம்ம உரிக்கும் போது டக்குன்னு இப்படி 2 தோலையும் இப்படி எடுத்துடலாம். உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், அது வந்து வேக வச்சுருக்கேன். சாரி, தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாக கட் பண்ணியும் போடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டாச்சு. சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சிடுறேன். வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடி பொடியாக தோலோட பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கறி பண்ண போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த மண் போக உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஈவினிங் 3:30. ஸோ நான் கடைக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தேன், சரி டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல கறி ஆரம்பிச்சிருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வந்து கறி பொரியல் நம்ம இஷ்டம், ஃப்ரை என்ன வேணாலும் சொல்லலாம். தண்ணியில் போட்டுறேன், சும்மா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலான் தான். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அடுப்பில் வந்து கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இங்கே எண்ணெய் காஞ்சிடுத்து. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி. மூடிடலாம், கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து வெந்தெடுத்து இப்போ எனக்கு தெரியும். இந்த பாருங்க, கட் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ நல்லாவே வெந்தெடுத்து இப்போ வந்து உப்பும் காரமும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஸோ காரப்பொடி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே பரப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுது. இதில் வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு தூவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வரும். இப்போவே இந்த ரோஸ்ட்டே போதும். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன், எடுத்துடலாம். அப்புறங்க உருளைக்கிழங்கு முடிஞ்சிடுத்து, இதை எடுத்துடுறேன். இப்போ வந்து டீ டைம் வந்துடுது, அதனால நான் வந்து டீ போட போகிறேன். பால் பொங்கிட்டு ஓரமாக வச்சுருவோம். இதை வந்து உருளைக்கிழங்கு நான் இந்த பக்கம் மாற்றிடுறேன். ஸோ இந்த பக்கம் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன்.
இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் டீ பொடி போடுறேன். டீ பொடி போட்டோடனே நல்லா கொதிச்சிடுது. இப்போ நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டோடனே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பால் வந்து 1 டம்ளர் பால் விடுறேன். அதே மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா வந்து இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கசந்துடும். சும்மா தட்டிட்டு எடுத்துருங்க போதும். டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கு. டீ குடிச்சிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். இப்போ டீ குடித்தாச்சு. அதுக்குள்ளே நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இப்போ நான் இது பண்ணி காமிக்கணும் புரியுதா? ஸோ நல்லா வெந்தெடுத்து உருளைக்கிழங்கு, எல்லா உருளைக்கிழங்குமே ஒரே மாதிரி நல்லா வெந்தெடுத்து ஸோ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசால். இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிறேன். கொஞ்சம் கெட்டிமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் வந்து போண்டா போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும்போது நம்ம வந்து மசால் தோசைக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 ஸ்டேஜையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசால் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். அதை கட் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், எடுத்து உருளைக்கிழங்கு நல்லா தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து மசிச்சு வச்சுட்டோம். இப்போ சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கலாம் அப்படியே அடுப்புலேயே. இதை நல்லா மசிச்சுட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உருட்டிட்டு நீங்கள் வந்து போண்டா பண்ணலாம், உருளைக்கிழங்கு போண்டா. அதுக்கு ரொம்ப தண்ணியாலாம் இருக்க கொஞ்சம் கூடாது, கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் வந்து நீங்கள் வந்து போண்டா பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எடுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னா கரெக்டாக உருட்ட வரும். உங்களுக்கு வந்து பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போடணும், அவ்வளோதான். போட்டு நல்லா உருட்டிட்டு போண்டா போட்டுருங்க. இது போண்டாக்கு உண்டான ஸ்டேஜ். தெரியுதா உங்களுக்கு? ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள். நல்லா அப்படி உருட்டிங்கன்னா உருட்ட வரும். இது போண்டாக்கு உண்டான ஸ்டேஜ். அடுத்தது கொஞ்சம் தண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து மசால் தோசைக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹோட்டல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. தோசை பார்த்துட்டு ஸ்டஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா மசால் தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், தெரியுதா? மசால் தோசை ஸ்டஃபிங் கரெக்டாக ரெடி ஆகிடுது. இப்போ பூரி மசால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அவ்வளோதான். இதுலேயே கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வரணும். பாருங்க, இதான் பூரி மசால். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளோட பூரி மசால் ரெடி. நீங்கள் போண்டாவாக பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டேஜில் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தோசைக்கு ஸ்டஃப் பண்ணுறதா, மசால் தோசை பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பூரி மசால் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 3 ஸ்டேஜையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ரெடி ஆகிடுது. போண்டா பண்ணு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, போண்டாக்கு அளவு சொல்ல வேண்டாமா, நான் அதனால் அளவு சொல்லிடுறேன். 2 கப்பு கடலை மாவுனா 3/4 கப்பு அரிசி மாவு. அதிலே வந்து கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் காரப்பொடி, அப்புறம் வந்து கலருக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து இட்லி மாவு பதத்தில் நீங்கள் வந்து
கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த போண்டா உருட்டுறீங்களா, உருளைக்கிழங்கு உருட்டி அதில் தோச்சிட்டு போடும்போது பாருங்கள், தோச்சிட்டு இப்படி போடும்போது இதை வழிச்சிட்டு நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இட்லி மாவு பதத்தில் அதை கரைச்சிட்டு நீங்கள் போண்டா பண்ணி பாருங்கள். ஸோ போண்டா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போண்டாலாம் பண்ணி காமிங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் எல்லாமே திருப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து கிளாஸுக்கு டைம் ஆகிடுது. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல என்னென்னலாம் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலதெல்லாம் ரெடி, அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன்னா, வந்த உடனே உருளைக்கிழங்குலாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம வந்து பூரி மசாலோட பார்த்தோமா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசு, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு குருமா, உருளைக்கிழங்கு ஸ்டூ, அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பொடி மாஸ் பண்ணிடுறேன். என்னென்ன வேணுங்கிறத ஒன்று ஒன்றா அப்படி அப்படியே சொல்லிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பொடி மாஸ்க்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்க போகிறோம். இதை போட போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்க நல்லா கையில் வந்து மஸ்ட் அப்படி போட போகிறோம். லெமன் புழிய போகிறோம். அவ்வளோதான். பொடி மாஸ் சிம்பிளாக முடிஞ்சிடும். காயட்டும். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்க சும்மா கையில் அப்படியே மசிச்சு போடுறேன். தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்லா கரண்டிலே அப்படி குத்தி குத்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று ரெண்டுமா இருக்கணும், அவ்வளோதான். பாருங்க, நல்லா வதங்கிடுது. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி. நம்மளுடைய பொடி மாசும் ரெடி ஆகிடுது. இதில் வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசும் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயமும் போட்டு கூட பொடி மாஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் போட்டு கூட பொடி மாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு போட்ட ஸ்டூ, அப்புறம் வந்து குருமா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்ட ஸ்டூவை பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருந்தேன். இது பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்செடுத்து ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கணும். அதனால் லைட்டாக அப்படியே பெரட்டினா போதும், கலர் மாறவே கூடாது. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து குருமாக்கும் ஸ்டூக்கும் சேர்த்து தான். ஸோ இது பாதி போட்டுக்கலாம். தேங்காய் பால் பாருங்கள். இது வந்து தண்ணியாக 2வது தேங்காய் பால், 2, 3 கலந்த தேங்காய் பால். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி பாலை விட்டுறேன். ஒரு கொதி வரட்டும். இன்னும் உப்பு போடல. நாம் தண்ணியாக ஃபஸ்ட்டு தண்ணியான பால் விட்டோமா. இப்போ நாங்கள் நல்லா கொதித்து சேர்ந்து வந்துடுது. இப்போ திக்கான பால் விடுறேன். தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் விடுறேன். இதில் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நல்லா மீடியம் சைஸில் தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கோங்க. உப்பு இப்போ போட்டுடலாம். பாருங்கள், திக் தேங்காய் பால் விட்டோன்னே நுரைச்சின்னு வந்துடுது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டூ வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து ஆப்பம், இடியாப்பம் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுது. இப்போ வந்து குருமா பண்ணிடலாம்.
அதுக்கும் இந்த பக்கம் பாத்திரம் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் காஞ்செடுத்து சின்ன பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் சோம்பு கொஞ்சம், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஸோ நசுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி சேர்த்துடலாம், உப்பு தேவையான உப்புன்னு போட்டுடலாம். இது வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் ஒரு சின்ன கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் அப்புறம் 5-6 முந்திரி பருப்பு இதை சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். தேங்காய் துருவாவும் போட்டதுனால தேங்காயும் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சின்ட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் முந்திரி பருப்பு 2த்தையும் அரைச்சாச்சு. இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் வந்து வதங்கி எடுத்து வந்து பச்சை மிளகா காரம் போதும்னா போதும். தனியா பொடி போட்டு நல்லா வதங்கிடுது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டோமா நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். தேங்காயும் முந்திரி பருப்பும் விட்டதுக்கப்புறம் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது போதும். இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் வந்து பிளெயின் ரைஸ் பாஸ்மதி அரிசி வடிச்சிட்டு அதுலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நார்மல் பிளெயின் ரைஸில் கூட நீங்கள் வந்து நம்ம நார்மலாக வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுது. இன்றைக்கி வந்து ஒரு 5 வெரைட்டியான உருளைக்கிழங்குல பார்த்தோம். 5 வெரைட்டி என்னென்னங்கிறதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரே இது போடுற மாதிரியே தெரியும் உங்களுக்கு. வெங்காயம் சேர்க்குறோம், தக்காளி சேர்க்குறோம், இஞ்சி சேர்க்குறோம், பச்சை மிளகா சேர்க்குறோம். ஆனால் வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். பாருங்க, நார்மல் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் உருளைக்கிழங்கு மசால், உருளைக்கிழங்கு பொடிமாஸ், உருளைக்கிழங்கு ஸ்டூ, உருளைக்கிழங்கு குருமா. இன்றைக்கி உருளைக்கிழங்கு விலாகில் வந்து நம்ம ஒரு 5 வெரைட்டியான டிஷ் பார்த்தோம். இன்னும் நிறையா இருக்குது. உருளைக்கிழங்குல வந்து அல்வா பண்ணலாம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நிறைய ஐட்டம் பண்ணலாம். ஸோ நான் பேக் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது உருளைக்கிழங்குல. நம்ம அடுத்த இடத்துல வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பண்ண ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.